அமைதி அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது ஒண்ணும் கோவத்தனத்த காட்டுறது கிடையாது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் தான். ஒரு சண்டை வர நேரத்தில நீங்க கோவப்பட வேண்டிய இடத்துல, அதாவது நீங்க வந்து தேவையில்லாம கோவப்பட வேண்டிய இடத்துல, அது உங்க உறவே வந்து முறிக்க செய்யுது. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அமைதியா வந்து பொறுமையா காத்திருந்தீங்கன்னா, நீங்க ஒரு வீரனா தெரிவீங்க அந்த இடத்துல. அப்ப அமைதியா இருக்கிறது சில இடத்துல கோழைத்தனமாவும், சில இடத்துல வந்து வீரத்தனமாவும் இருக்கு. அது எந்த இடம்னு சொல்லி நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்து பண்ணீங்கனாலே, வந்து ஈஸியா வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழிகளும் இந்த அமைதியா இருந்தாலே நடக்கும். கோவப்படுறத கட்டுப்படுத்திட்டு, இந்த அமைதியா இருக்கிறது அதிகமான இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அமைதியா இருக்குன்னா வந்து வாய பொத்திட்டு இருக்கிறது கிடையாது. தேவையானத மட்டும் பேசிட்டு, உங்களுக்கு வேண்டிக்கிறத மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும். தேவையானதெல்லாம் பேசாம, நீங்க வந்து வேற எதுவும் வந்து பேசி, நீங்க வந்து உங்களோட நேரத்தை செலவழிச்சு, உங்க வந்து எனர்ஜி செலவழிச்சு உங்க வாழ்க்கைய வந்து வீண் பண்ணிருவீங்க. நம்மள முட்டாள்ன்னு சொல்லி கேவலப்படுத்துற எல்லாருமே, அவங்க நான் பெரிய அறிவாளின்னு சொல்லி, அவங்க வந்து பெரிய அறிவாளியா இருக்கவும் மாட்டாங்க. பெரியவன்னு சொல்லி காட்டிக்கத்தான் வந்து பண்ணுவாங்க. நான் வந்து பெரிய அறிவாளி அப்படின்னு நம்மகிட்ட வந்து அவங்களுக்கு சொல்லணும். அவங்க வந்து நம்ம வந்து முட்டாளா வந்து நமக்கு தெரியணும். அவங்க வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மட்டும் கிடையாது. சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் அவங்க வந்து அறிவாளியா தெரியணும். நீங்க வந்து அவங்க மத்தவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து அவங்க முட்டாளி வந்து எதுவுமே ஆக மாட்டோம்ன்னு சொல்லி காட்டுறதுக்காக அவங்கள வந்து பெரிய ஆளா காட்டுறதுக்காக பண்றாங்க. நீங்க அமைதியா இருந்துட்டு, தேவையான அவங்களுக்கு ஒரு நேரம் வரும் உங்களுக்கு. அப்ப தான் அவங்க வந்து நீங்க வந்து அவன் வந்து அடிச்சு நொறுக்கிடலாம். அந்த அளவுக்கு அந்த ஒரே ஒரு நேரம் அவனோட பண்ண தப்பு உங்க மேல பண்ண தப்பு எல்லாத்தையும் வந்து உணர வைக்கும். நீங்க வந்து அப்ப வந்து அமைதியா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து தேவையான இடம் அதாவது உங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரப்ப நீங்க கோவப்படணும் அப்ப. அப்ப வந்து அவன் எல்லாத்தையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு, அப்ப எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுகிட்டு, அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அப்புறமா வந்து உன்ட்ட வந்து "ஓ! இப்படிலாம் வந்து இருந்திருக்கு" அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான். நீங்க நீங்க அப்ப வந்து நாம வந்து என்னென்ன பண்ணணும்? நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பிசினஸ் பண்ண போறோம்னா, அது எல்லாத்தையும் கோவப்பட்டே இருந்தோம்னா, இந்த கஸ்டமர் வந்து நமக்கு வந்து வந்து சேரவே மாட்டாங்க. இப்ப கஸ்டமர் வராங்க, நீங்க வந்து ஏதாவது கேட்குறாங்க, வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஆனா வந்து அப்புறமா கேட்டு சொல்றேன்னு சொல்றாங்க. இப்ப கேட்டு சொன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கோவப்படுறீங்க. என்ன ஆகும்? உங்க பிசினஸ் வந்து ஸ்பாயில் ஆயிரும். வேலைக்கு போறீங்க, அங்கேயும் அதே தான். நீங்க வந்து திமிரா பேசுனீங்கன்னா, அங்கேயும் வந்து வேலைய விட்டு தூக்கிருவாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து அமைதியா பொறுமையா காக்கணும். பொறுமையா காக்கிறது தான் வந்து அமைதியா இருக்கிறது. அது அமைதியா இருக்கணும்னா வாய மூடிட்டு இருக்கிறதே கிடையாது. அத வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க வந்து பொறுமையா கத்துக்கிட்டீங்கன்னா வந்து வாழ்க்கையில வந்து பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நெறைய இடத்துல நீங்களே வந்து அத வந்து இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வாழ்க்கையில. நம்மள வந்து முட்டாளாக்குனவங்க, மற்றும் நம்மள வந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நம்மள வந்து மதிக்காம, நீ வந்து எதுக்குமே ஆக மாட்டேன்னு சொல்லி உங்கள எப்பயாவது கோவப்படுத்திட்டு, உங்க கோவக்காரன்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே, இவன் கடக்காரன் அப்படின்னு சொல்லி உங்கள வந்து உதாசீனப்படுத்திட்டு போயிருப்பாங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டாலும். அப்ப நீங்க வந்து பொறுமையா பேசி, மறுபடியும் வந்து அந்த உறவ நீங்க வந்து வர வைக்கலாம். அதுக்கு நீங்க வந்து அமைதியா பேசி பொறுமையா இருந்தா மட்டும் போதும். அந்த உறவு வந்து உங்களுக்கு வந்து சேரும். அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு வரும், பணம் வரும். எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்றது. அப்புறம் வந்து வாழ்க்கையில வந்து நல்லா இருப்பீங்க. நிம்மதி அப்படிங்கிறது பணத்தால மட்டும் இல்ல, இந்த கோவம் அப்படிங்கிறதுனாலே வந்து போகுது. அப்ப அத வந்து கட்டுப்படுத்தணும்னா, நீங்க வந்து தேவையானத பேசிட்டு அமைதியா இருந்தீங்கனாலே வந்து போதும். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் வந்து உங்களுக்கு வந்து அமையும். நீங்க வந்து நல்லா பேசுறத வந்து கட்டுப்படுத்திட்டு அமைதியா இருந்தீங்கனாலே. அது வந்து நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் அப்படின்னு வந்து நெனச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து நெறையா வந்து கத்துக்கணும். நெறையா வந்து வாழ்க்கையில அமைதியா இருந்தா தான் வந்து ஜெயிக்க முடியும். அப்படின்னு சொல்லி வந்து நீங்க உணர்ந்தா தான் வந்து ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே தான் இருப்பீங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கறதுக்கான எல்லா வழிகளையும் வந்து முயற்சி பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து பல சூழ்நிலைகள் இருக்கு. அதாவது நம்ம வந்து ஃபேமிலி. அங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாதுவா பேசிட்டு, அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க, இல்ல வந்து நான் வந்து கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்ப வந்து அவங்க வந்து இத வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க கோவப்படலாம். அங்க மௌனமா இருக்க தேவையில்ல. அப்ப ஏதாவது முக்கியமான சிச்சுவேஷன் உங்கள பத்தி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, அப்ப வந்து அதாவது உங்கள பத்தி உங்களுக்கு இருக்க ஒரு கெட்டத்தன்மை மற்றும் நீங்க வந்து செயல் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, அங்க கோவப்படாம அத நீங்க கேட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்து உங்களுக்கு தப்பு. அதாவது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, அது வந்து உங்களுக்கு சொல்றப்ப, அத நீங்க கேட்டாலே போதும். அதே வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமா அணஞ்சு, மிகப்பெரிய உங்களையும் வந்து திருப்பி குத்துற மாரி ஆயிரும். கோவப்பட்டீங்கன்னா. அமைதியா இருந்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் மாரி வந்து இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து சிரிச்சுட்டு போகக்கூடாது. நீங்க வந்து ஒரு காமெடி சொல்றாங்க அப்டின்னா, அங்கேயே கோவப்படுவோம். அவங்க வந்து கண்டுப்ப அப்ப நீங்க வந்து கொஞ்சம் அமைதி காக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு நீங்க வந்து அமைதி காத்தா என்ன ஆகும், பரவால்ல அவன் பொறுமையா இருக்கான்னு சொல்லி அதிகமா வந்து கிண்டல் பண்ணுவான். அப்ப வந்து கொஞ்சம் அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னா வந்து சொன்னா போதும் அவங்க அமைதியாயிருவாங்க. அத விட்டுட்டு அவன மிரட்டிட்டு பண்ணா தான் வந்து பிரச்சனையாகும். அவன்கிட்ட வந்து நீங்க சாதுவா பேசி அவன வந்து கரெக்ட் பண்ணி, அவன வந்து எல்லாம் வந்து கட்டுப்படுத்துனீங்கனாலே போதும் வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு
ஆட்சித்தன்மையாகவும் உங்களுக்கு அமைதியாகவும் வந்து சந்தோஷமாகவும் உங்களுக்கு அமையும். நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. வாழ்க்கை வந்து மிகப்பெரிய சந்தோஷமா அமைஞ்சிரும். நீங்கள் வந்து அதை பற்றி நல்லா பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து ஈஸியாக வந்து வெற்றி அடையலாம். அப்போ நம்ம இன்னும் தேவையான இடத்துல நீங்கள் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும். புரிஞ்சதுக்கு நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து என்னென்ன கட்டுப்படுத்தணும், நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வாழ்க்கைய வாழ்றது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் நல்லா வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு வந்து வாழ்க்கைய வளர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.